ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. மலச்சிக்கலுக்கு, பைல்ஸ்க்கெலாம் சுரக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுரக்காயில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது. 96% நீர் சத்து சுரக்காயில் அதிக அளவு இருக்குது. நம்ம தினந்தோறும் சுரக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ சுரக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை வதக்கணும். சுரக்காயில் தண்ணி அதிகமாக இருக்கும். நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுரக்காய் சட்னியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தொழவி விட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். சுவையான சுரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.